அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நின்று பேசியதை தவிர நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, பாதிக்கப்பட்டவர்களை விரைவில் சந்திக்க வருகிறேன் என தவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளனர். கரூரில் கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டது என்பது குறித்தும், வேலுசாமிபுரம் ஒதுக்கப்பட்டது ஆம்புலன்ஸ்கள் வருகை குறித்து தமிழக அரசு அதிகாரிகள், டிஜிபி மற்றும் ஏடிஜிபி ஆகியோர் வீடியோ வெளியிட்டு ஆதாரத்துடன் விளக்கம் அளித்துள்ளனர். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 54% அதிகரித்துவிட்டது என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். RSS அமைப்பின் நூற்றாண்டை முன்னிட்டு நாளை டெல்லியில் நடக்கும் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். 1925ஆம் ஆண்டு விஜயதசமி அன்று நிறுவப்பட்ட RSS வரும் வியாழக்கிழமை அன்று 100 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதனை முன்னிட்டு டெல்லியில் இன்று நடக்கும் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அரசு அதிகாரிகள் பேட்டி ஒரு நபர் கமிஷனின் விசாரணையை பாதிக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அணு ஆயுத அச்சுறுத்தல்களை சமாளிக்க தயாராக இருப்பது முக்கியம் என முப்படை தளபதி அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார். மும்பையில் அஜ்மல் கசாப் உள்ளிட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி 175 பேரை கொன்ற 26 நவம்பர் சம்பவத்திற்கு இந்தியா பதிலடி தராமல் இருப்பதற்காக சர்வதேச நாடுகள் நிர்பந்தம் கொடுத்ததாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் காசா போர் நிறுத்த திட்டத்தை வரவேற்கிறேன் என சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். குவெட்டாவில் உள்ள பாகிஸ்தான் துணை ராணுவ படை தலைமையகத்திற்கு வெளியே நடந்த குண்டுவெடிப்பில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 30 பேர் பலத்த காயமுற்றுள்ளனர்.